ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். மே 30ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும். சில இடங்களில் தென்மேற்கு பருவக்காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்யும். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்களில் மட்டும் பருவக்காற்றுடன் கூடிய சாரல் மழை எதிர்பார்க்கலாம். பிற உள் தமிழ்நாடு மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை, அதாவது மிதமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். இது மே 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழையால் நமக்கு மழை பெய்யும். இதன் பிறகு ஜூன் 6ஆம் தேதி முதல் பருவமழை கொஞ்சம் குறைந்து காணப்படும். இதனால் சில இடங்களில் நமக்கு தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு ஜூன் 15ஆம் தேதி கழித்து மறுபடியும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வெப்பச்சலன மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மழையும் பெய்யும். மே 31ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், இது தவிர கர்நாடக மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்தின் சில பகுதிகள், இந்த மாவட்டங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு ஜூன் 2ஆம் தேதி வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலும் நமக்கு மழை படிப்படியாக முன்னேறும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் சற்று தீவிரமாக இருக்கும்போது தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் நமக்கு மழை கிடைக்கும். தீவிரம் கம்மியாக இருக்கும்போது நமக்கு சில பகுதிகளில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். ஸோ அது எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.